திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையத்தில் நொய்யல் ஆற்றில் சாய கழிவுநீர் கலக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஹாலித் ராஜாவிடம் கேட்கலாம். ஹாலித் ராஜா, அந்த சுகாதார சீர்கேட்டை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளோ சுகாதாரத்துறை அதிகாரிகளோ நேரில் வந்து ஆய்வு செய்தனர். தற்போதைய சூழல் என்ன? பாலா, திருப்பூர் நொய்யலில் கலந்த சாய கழிவுநீர் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வணிக நிறுவனங்களுக்கு துணிகளில் நிறமேற்றி பெற ஏராளமான சாய ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலைகளில் சாயக்கழிவு நீர் வெளியேறி நொய்யலில் மாசு அடைந்து வருவதால் ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சாயக்கழிவுகளை சுத்திகரிக்க சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாயக்கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீர் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் சாயக்கழிவை திரைக்கழிவாக மாற்றி நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு கலக்காத வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில இந்த சுத்திகரிப்பு செய்ய அதிக பொருட்செலவு ஆவதால் சில சாயக்கழிவு ஆலைகள் நீரை சுத்திகரிக்காமல் இரவு நேரங்களில் நொய்யல் ஆற்றில் கலந்து வந்ததில்லை. தற்போது பகல் நேரத்திலேயே திருப்பூர் தென்னம்பாளையம் அருகே நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் நொய்யல் நீர் செல்வது அப்பகுதியை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடன் உடனடியாக இது குறித்து ஆய்வு செய்து சாயக்கழிவை வெளியேற்றும் ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை சார்ந்தவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து ஹாலித் ராஜா, தொடர்ச்சியாகவே அந்த பகுதி மக்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதனை கண்காணிப்பது இல்லையா? அதான் தற்போது மாசு கட்டுப்பாட்டு அதிகாரியை தொடர்பு கொண்ட போது நமக்கு தகவல் அளிக்கவில்லை. ஆனால் இது குறித்து அங்க தற்போது அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி ஹாலித் ராஜா.